வெல்கம் டு டேலி அகாடமி எஜுகேஷன். வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ் வேர்டு 2019ல எம்ப்ளாயியோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எப்படி ரெடி பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஒரு கம்பெனியில் இருக்கீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், அதாவது ஒரு கம்பெனியை விட்டு நம்ம கிளம்பும் போது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட் எந்த ஃபார்மேட்டில் இருக்கும், எப்படி அதை டைப் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா வேர்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. வேர்டு ஓப்பன் பண்ணதும் பாருங்க வேர்டு விண்டோ வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கர்சர் வந்து லெஃப்ட் அலைன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை சென்டர் அலைனுக்கு மாத்துங்க. ஸோ இங்க சென்டர் அலைன் இருக்கு பேராகிராஃப்ல, அதையும் நீங்க கிளிக் பண்ணலாம். ஹோம் மெனுல பேராகிராஃப்ல சென்டர் இருக்கு, அதை எழுத்தலாம். இல்லை கண்ட்ரோல் இ எழுத்துனீங்கன்னா வந்துடும். பார்த்தீங்களா, இங்க வந்து கர்சர் வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல நீங்க என்ன சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்களோ அந்த சர்டிஃபிகேட்டோட டைட்டிலை இங்க டைப் பண்ணுங்க. நான் வந்து இப்போ இதில் எம்ப்ளாயி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்னு அடிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எம்ப்ளாயி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு அடிச்சிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மாலில் இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன சிம்பிள் ஃபாண்ட்டில் இருக்குது, அதாவது கேலிபரேட்டில் இருக்குது. நம்ம இதை ஃபாண்ட்டையும் மாற்றிட்டு இதோட சைஸையும் நம்ம மாற்றிக்குவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டுக்கு போங்க. ஹோமில் ஃபாண்ட்டுக்குள்ளே போயிட்டு ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த ஃபாண்ட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு தோணுதோ அந்த ஃபாண்ட்டை நீங்கள் வச்சுக்கிங்க. நான் வந்து இதை கிளிக் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிங்க. ஸோ ஒரு 16 நான் வச்சுக்கிறேன். ஒரு டாக்குமெண்ட்டில் வந்து ஒரு பெரிய இதில் இருக்கணும், ஒரு பெரிய வேர்டிங்ஸில் இருக்கணும் அப்படின்றதுனால நான் வந்து 16 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கண்ட்ரோல் பி கொடுத்தீங்கன்னா போல்ட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இதோட டைட்டில், அதாவது நம்ம என்ன சர்டிஃபிகேட் கொடுக்குறோமோ இல்லை என்ன லெட்டர் கொடுக்குறோமோ அதோட டைட்டில் வந்து இங்கே கொடுத்தாச்சு. ஸோ என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தா பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்க எல்லாமே வந்து அப்படியே இருக்கும். அதாவது முன்னாடி டைப் பண்ணது, ஃபாண்ட்டு மாற்றினது, சென்ட்ரல் லைனில் வச்சுருந்தது, இது எல்லாமே அப்படியே இருக்கும். ஸோ அதை வந்து மாற்றுங்க. ஸோ இந்த இடத்துல டேட்டு போடணும். ஸோ டேட் வந்து எந்த பக்கத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கும். ஸோ கண்ட்ரோல் ஆர் அழுத்துங்க, ரைட் சைடு வந்துடும். கர்சர் பாருங்க ரைட் சைடு வந்துருச்சு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 16லேயே இருக்கும். நம்ம இதை வந்து கிளிக் பண்ணி ஒரு 14ல் வச்சுப்போம். 14ல் வச்சுட்டு ஃபாண்ட் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட் வச்சுக்கலாம். நான் டைம்ஸ் நியூ ரோமன் வைக்கிறேன். ஸோ இது வந்து போல்டில் இருக்குது, நமக்கு போல்டு வேணாம். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் டேட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. ஸோ கொடுத்துட்டு என்டர் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்சர் அங்கேயே இருக்கும். ஸோ இந்த இடத்துல கண்ட்ரோல் எல் அழுத்தி லெஃப்ட் சைடுக்கு கர்சர் கொண்டு வாங்க. பாருங்க இந்த இடத்துல கர்சர் வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயோட நம்பர் எழுதணும். எழுதிட்டு ஸோ எம்ப்ளாயோட நம்பரை எழுதிட்டு என்டர் கொடுங்க. ஸோ எகைன் ஒரு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு லைன் ஸ்பேஸ் கிடைக்கும். இந்த இடத்துல என்டர் கொடுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்ல வந்து விஷயம் என்னவோ சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்க. ஸோ கேப்ஸ்ல இருக்கு, நீங்கள் கேப்ஸ்ல இருந்து எடுத்துக்கிட்டு திரும்பி நீங்கள் என்ன பண்ணுங்க, நார்மல் ஃபாண்ட்ல டைப் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இது வந்து என்னன்னா திஸ் இஸ் டு சர்டிஃபை தட், அதாவது அவங்களுக்கு யாருக்கு கொடுக்குறோம் அப்படின்றத என்ன பண்றோம் அப்படின்றத எழுதிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டரா மிஸ்ஸா மிஸ்ஸஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுல எழுதுவோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஜென் எம்ப்ளாயியா இருந்தாலும் சரி, கேர்ள் எம்ப்ளாயியா இருந்தாலும் சரி, அவங்களுக்காக வந்து இதை வந்து ஆப்ஷன்ல நம்ம கொடுப்போம் எப்பவுமே. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மிஸ்டர், மிஸ்டர்ஸ், மிஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு லைன் போடணும். என்ன லைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுக்கு இப்போ லைன் போடுறோம்னா, இப்போ வந்து நீங்க வந்து ரெகுலராக டைப் பண்ணி கொடுக்குறீங்க, அதாவது ஒருத்தருக்கு மட்டும் தான் டைப் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா இதை வந்து இதில் நேம் எழுதி நீங்கள் கொடுக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து எழுதி கொடுக்குறீங்க அப்படின்றதுனால இந்த இடத்துல வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் டைப் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அப்படின்றதுனால ஒரு லைன் வந்து போடுவோம். ஸோ அண்டர் ஸ்கோர், ஏதாவது ஷிஃப்ட் அழுத்தி இந்த மைனஸ் பட்டன் இருக்கு பாருங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா அண்டர் ஸ்கோர் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு லைன் வந்து உங்களுக்கு வரும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் அந்த லைனை வந்து கொடுத்துங்க. ஸோ ஒரு லெவலில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதாவது இந்த இடத்துல அவரோட நேம் வரும். ஸோ இந்த இடத்துல எழுதணும்
ஆஸ், அதாவது வித் அஸ் ஆஸ் அப்படின்னா என்னவா எம்ப்ளாயி ஆயிருக்காரு அப்படின்னா இந்த இடத்துல சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு எழுதலாம். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம், என்னென்ன சப்போஸ் டிஃப்ரெண்ட் ஜாப் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துலயும் நீங்க ஷிஃப்ட் அழுத்தி அண்டர்ஸ்கோர் போட்டுக்கிட்டே இருங்க. ஸோ இதில் வந்து என்ன டெஸ்டினேஷன் அவங்க வந்து என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த இடத்துல ஃபில் பண்ணணும். இன் தி டிபார்ட்மெண்ட், இன் தி என்ன டிபார்ட்மெண்ட்டோ, அதாவது சப்போஸ் வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தால் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்தால் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, ஷிஃப்ட் அழுத்தி ஐஃபன் அதாவது போட்டுருங்க, அதாவது அந்த அண்டர்ஸ்கோர் போட்டு டிபார்ட்மெண்ட் போட்டுட்டு ஃப்ரம் எந்த டே, அதாவது எந்த டேலன்றதை நம்ம இங்கே ஃபில் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கேப் போட்டுக்குங்க. டு டில் டேட், அதாவது எந்த டேட் வரைக்கும் இங்கே ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்றதையும் நம்ம கொடுத்துட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணுங்க டியூரிங் தி பீரியட் ஆஃப் ஹிஸ் ஆர் ஹர் assignment we found him or her sincere. ஸோ இந்த இடத்துல டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட என்ன மெசேஜோ அந்த மெசேஜை நீங்கள் டைப் பண்ணி முடிச்சுங்க. அதாவது இந்த பீரியடில் இவங்க வந்து ஒர்க் பண்ண சின்சியராக ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றத எழுதிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வி விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட் ஃபார் எண்டவர்ஸ் அப்படின்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஆல் தி பெஸ்ட் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்துட்டு கீழே இன்னொரு என்டர் கொடுங்க, ஒரு 3 தடவை என்டர் கொடுத்துட்டு ஃபார் தி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஷிஃப்ட் அழுத்தி அண்டர்ஸ்கோர் கொடுங்க. ஸோ என்டர் கொடுங்க, திரும்பி ஒரு என்டர் கொடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அத்தாரிட்டி சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நீங்கள் ஷிஃப்ட் அழுத்தி அண்டர்ஸ்கோர் கொடுங்க. ஸோ அண்டர்ஸ்கோர் கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே ஃபார் தி அப்படின்ற இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த கம்பெனியோட எந்த கம்பெனியோ அந்த கம்பெனியோட சீலை கொடுக்கணும். அத்தாரிட்டி சிக்னேச்சர் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி யார் வந்து அத்தாரிட்டியோ அவங்களோட சிக்னேச்சர் இதில் இருக்கணும். ஸோ அதுக்கு தான் வந்து இது வந்து பாருங்க, இப்போ நான் ஜூம் கம்பெனி காமிக்கிறேன். ஸோ ஒரு பேஜில் டாப் ஆஃப் த இதில் இருக்கு. ஸோ இப்போ இதை நம்ம சென்டருக்கு கொண்டு வரணும் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி அப்படின்ற இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணி ஒரு என்டர் கொடுத்துருங்க. ஸோ டேட்டை வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம். ஸோ டேட்டுக்கிட்ட கிளிக் பண்ணி ஒரு என்டர் கொடுங்க. அப்புறம் எம்ப்ளாயி நம்பர் அந்த டீட்டெயில் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் கீழே, அதாவது சென்டர் ஆஃப் த பேஜில் இருக்கணும்னா நல்லா என்ட்ரி கொடுத்து உங்களுக்கு எந்த இடத்துல சென்டராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். வச்சுட்டு லாஸ்ட்டாக இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கொடுத்தீங்கன்னா அதாவது என்ன விஷயமோ அது வந்து டீட்டெயிலாக புரியும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்டிஃபை எழுதிக்கோங்க. ஜஸ்டிஃபை எழுதிட்டு ஸோ இப்போ வந்து பாருங்க, திரும்பி நான் உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ ஜஸ்டிஃபை எழுதுனதும் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து எல்லா பக்கமும் கரெக்டாக அலைன் ஆயிருக்கு. ஸோ சொல்ல வந்த விஷயத்தையும் நம்ம கரெக்டாக சொல்லியிருக்கோம். சென்டர் ஆஃப் த பேஜில் இருக்கு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா லைன் போட்ட இடத்துலலாம் வந்து நேம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட், அப்புறம் என்ன ஒர்க் பண்ணுறாங்க, அப்புறம் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும்ட்டு நம்ம ஃபுல்லாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அவங்களோட சிக்னேச்சர், அப்புறம் வந்து சீல், கம்பெனியோட சீல் அதெல்லாம் கொடுக்கணும். மேலே டேட்டு போட்டுங்க, எம்ப்ளாயி நம்பர் போட்டுங்க. ஸோ உங்களுக்கு வந்து இதுதான் வந்து இப்படி தான் வந்து இந்த எம்ப்ளாயி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணணும். கண்ட்ரோல் பி கொடுத்து நான் பிரிண்ட் ப்ரிவியூ காட்டுறேன் பாருங்க. ஸோ கண்ட்ரோல் பி கொடுத்ததுக்கப்புறம் பிரிண்ட் ப்ரிவியூ இப்படி தான் இருக்கும். ஸோ இதை பிரிண்ட் எடுத்து நீங்கள் சீல் போட்டு சைன் போட்டு எல்லாத்தையும் ஃபில் பண்ணி நீங்கள் கொடுக்க வேண்டியதான். ஸோ இதுதான் வந்து எம்ப்ளாயி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் டைப் பண்ணுறது. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மெயில் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம்.
தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் சிம்பிளையும் அழுத்திக்கங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ வெரி மச்.